ஏன்னா ஆம்பளைங்க காலில் உழுகிறதே பெரிய போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நடிச்சுட்டா அப்பா தலைவா அவங்க உங்கள் காலில் உழுகணும் ஆக்சுவலி. தட் ஷுட் பி an example actually. You deserve that. இந்த ஹீரோயினோட நடிப்புக்கு பாராட்டலாம் கூடாது, காலில் தான் உழணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினை தேடி போய் கால்லையும் விழுந்தாரு நம்ம மிஷ்கின். ஃபாத்திமா விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் ஆண்டனி நடிச்சு சசி டைரக்ட் பண்ற படம் தான் நூறு சாமி. இந்த படத்தோட ஈவெண்ட் நேற்று கமலா தேட்டர்ல நடந்துச்சு. அப்போ பேசின மிஷ்கின், இந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன், இந்த படத்துல ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இவங்க நடிச்சு தான் பார்க்குறேன், இவங்க நடிப்புக்கு சும்மா பாராட்டினா போதாது, என்னை விட்டா நான் காலிலேயே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நேரா கீழே இறங்கி போய் ஹீரோயின் சுவாசிகா காலில் விழுந்தாரு. ஒரு ரிமார்க்கபுளான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தேன் இந்த படத்தில். வெரி ஜென்யூன் பெர்ஃபார்மன்ஸ், வெரி கேரிங் பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஷி ஹஸ் புட் ஹர் சோல் அண்ட் பிளட் அண்ட் எவ்ரி திங் ஆன் தட் கேரக்டர். அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நன்றிமா. இட் இஸ் ஐ கேன் ஒன்லி தேங்க் யூ. தெர் இஸ் ஜஸ்ட் பை சேயிங் யுவர் பே பூ பே அதெல்லாம் போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஐ கேன் ஒன்லி நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே ஆல்கா ஃபுல்லாக போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நடிச்சுட்டா அப்பா தலைவா அவங்க உங்கள் காலில் விழுகணும் ஆக்சுவலி. தட் ஷுட் பி an example actually. You deserve that actually. விஜய் ஆண்டனி மன்னிச்சிரு, உங்கள் படத்தை நான் பார்த்ததே இல்லை, பிச்சைக்காரன் சூப்பர் ஹிட் படம்னாங்க, ஆனால் அதை என்னை பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜய் ஆண்டனி கிட்ட டைரக்டாகவே சொல்லிட்டாரு. உங்களை மன்னிச்சுங்க, படமே பார்த்ததில்லை நான் ஆக்சுவலாக. நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனவீடுலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன், ஆனால் என்னென்ன உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க, அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக டிக்கிள் நோ அந்த அப்படி மாதிரி தண்ணி அது மாதிரி தான். அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சசிக்காக ஒரு சென்சேஷனல் ஹிட்டு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுதான் ஐ கால்ட் ஹிம். ஆனால் சசி நான் பயங்கரமாக ஓடுதுண்ணா. எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give applause to him. See the truth. So truthful.